முக்கிய செய்திகள். ஊழல் கரை படியாத தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் உள்ளாட்சியில் மறுமலர்ச்சி ஏற்படும். கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம். டூ ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ப. சிதம்பரம், பிரணாப் முகர்ஜி மோதல் விவகாரம். பிரதமர் சோனியா காந்தி இன்று முக்கிய ஆலோசனை. தூக்கு தண்டனை கைதி அப்சல் குருவை விடுவிக்க கோரி காஷ்மீர் சட்டமன்றத்தில் தீர்மானம். பாஜக கண்டனம். கூடங்குளம் அணு உலை திட்டத்தை கைவிடும் பேச்சுக்கே இடமில்லை. பிரதமர் மன்மோகன் சிங் அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழகத்தில் உடனடி தேவையாக உள்ளாட்சி அமைப்பில் மாற்றம் தேவை என்று சென்னை மயிலை மாங்கொல்லையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மயிலாப்பூர் மாங்கொல்லையில் தேமுதிகவின் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முதலில் சென்னை மேயர் வேட்பாளராக தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேல்முருகனை அறிமுகப்படுத்தினார். மேலும் தமிழகத்தில் உடனடி தேவையாக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றம் வேண்டும் என்றும் கேப்டன் வலியுறுத்தினார். மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது மக்களுக்கு அந்த எண்ணம் வந்தால் மாறும். மாற்றம் தேவைன்னு தந்தை பெரியார் சொன்ன மாற்றம் நடக்க வேண்டும் என்றால் அந்த மாற்றம் நடந்து தீரும். ஆக நீங்க மனசு வச்சா நடக்கும். மக்களே, சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுவோம் என்று கூறிய திமுகவினர் ஊழலில் மட்டும்தான் ஈடுபட்டதாக கேப்டன் குற்றம் சாட்டினார். துணை முதல் மந்திரி இருந்தார். அவர் சொன்னார், நான் சிங்கார சென்னை ஆக்குவேன். எங்கேயே ஆக்குனி சிங்காரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நாங்க சிவி சிங்காரிச்சாதான் சிங்காரம், இல்லாட்டி கிடையாது. அதுக்கு கூட விட்டு வைக்காம கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. முன்னதாக பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சென்னையை வெளிநாட்டு நகரங்களுக்கு இணையாக மாற்ற வேண்டுமானால் உள்ளாட்சி தேர்தலில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதற்கு தேமுதிக மேயர் வேட்பாளரான வேல்முருகனை ஆதரிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். அதைத் தொடர்ந்து பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவினர் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால் 5 பைசா கூட லஞ்சம் வாங்க மாட்டார்கள் என்றும் அத்தனை வரிப்பணமும் மக்களுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மாநகராட்சியில இருந்து வர காசு 5 பைசா கூட எங்க கட்சிக்காரர்கள் தொட்டு லஞ்சமாக வாங்கவே மாட்டார்கள். அத்தனை காசும் அவங்க வார்டுல ஜெயிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அந்த வார்டுக்காகவும் நம்ம மாநகராட்சிக்காகவும் செலவு செய்து இந்த மாநகராட்சியை எல்லா விதத்திலும் சிறந்த மாநகராட்சியை உருவாற்றுவதுதான் தேமுதிகவின் ஒரே லட்சியம். 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் இன்று சந்தித்து பேச இருக்கிறார். ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டு முறையை ஏலம் நடத்தி வழங்கியிருந்தால் அரசிற்கு இந்த அளவு இழப்பு ஏற்பட்டிருக்காது என்று முந்தைய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் குறித்து பிரணாப் முகர்ஜியின் நிதி அமைச்சகம் கருத்து தெரிவித்திருந்தது. இதனால் சிதம்பரம் பிரணாப் முகர்ஜி இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. பிரதமரை சிதம்பரமும் பிரணாப் முகர்ஜியும் தனித்தனியே ஏற்கனவே சந்தித்து பேசி உள்ளனர். இந்த நிலையில் சோனியா காந்தியும் பிரதமரும் இன்று இந்த பிரச்சினை குறித்து சந்தித்து பேசுவார்கள் என்று தெரிகிறது. நாடாளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதி அப்சல் குருவால் காஷ்மீர் சட்டப்பேரவை முடங்கியது. காஷ்மீர் சட்டப்பேரவையில் தீவிரவாதி அப்சல் குருவின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி அரசு தீர்மானம் நிறைவேற்ற முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் சட்டப்பேரவை இன்று காலை கூடியதும் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பாஜக உறுப்பினர்கள் 6 பேர் அவைக்கு வந்திருந்தனர். அவர்கள் தீவிரவாதி அப்சல் குருவின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரும் தீர்மானத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். அப்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 6 பாஜக உறுப்பினர்களை அனுமதிக்க கூடாது என்று காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் காங்கிரஸ் பாஜக உறுப்பினர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவை நடவடிக்கை 30 நிமிடங்கள் தள்ளி வைக்கப்பட்டது.
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகியோருக்கு விதிக்கப்பட்டுள்ள தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கக் கோரி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடங்குளம் அணுமின் திட்டத்தை கைவிடும் பேச்சுக்கே இடமில்லை என்று பிரதமர் மன்மோகன் சிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தாயகம் திரும்பும் வழியில் பிரதமர் மன்மோகன் சிங் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் அளிக்க 128 நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் சீனா தனது ஆதரவை தெரிவிக்க தயக்கம் காட்டி வருவதாகவும், இருப்பினும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து கூடங்குளம் அணு உலை திட்டம் நிறுத்தப்படுமா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு, கூடங்குளம் அணுமின் திட்டத்தை தொடங்கும் முன் மக்களின் பாதுகாப்பு குறித்து உறுதி செய்யப்படும் என்றும், அணு உலை திட்டத்தை கைவிடும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். சீனா, இந்தியா இடையேயான எல்லைப் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு எட்டப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ஏ.கே. அந்தோணி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நமது நாட்டை சுற்றியுள்ள அண்டை நாடுகளுடன் இன்றளவும் எல்லைப் பிரச்சினை தீர்க்கப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் இந்தியா சீனா எல்லைப் பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. அந்தோணி, எல்லைப் பிரச்சினையை தீர்க்க 3 மாதத்தில் சீனா உதவும் என தான் நம்புவதாகவும், இந்த பிரச்சினை குறித்து பிரதமர் மன்மோகன் சிங்கும் சீன பிரதமர் வென் ஜியாவோவும் விரைவில் சந்தித்து பேச உள்ளதாகவும் தெரிவித்தார். திருச்சி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியிடும் தேதியை மாற்றுவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு இன்று கடிதம் எழுத இருப்பதாக தேர்தல் ஆணையர் பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி அருகே உள்ள பீகார் அசோசியேஷன் அலுவலகத்தில் துர்கா பூஜை நடத்தப்பட்டது. இந்த விழாவில் தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் பிரவீன்குமார், முன்னாள் காவல்துறை தலைவர் போலோநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் பிரவீன்குமார், திருச்சியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாகவும், தேர்தல் பாதுகாப்பிற்காக 5 கம்பெனி துணை ராணுவப் படையினர் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். திருச்சி பை எலெக்ஷன் பொறுத்தவரைக்கும் எல்லா ஏற்பாடும் நம்ம பண்ணியிருக்கோம். 17 கேண்டிடேட் இருக்காங்க. இதுவரை விட்ரால் இப்போ இன்னும் 2 நாள் இருக்கு விட்ரால் டைமுக்கு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் விட்ரா பண்ணுறாங்க அதை வச்சு நம்ம இன்னும் பேலட் யூனிட் இவிஎம் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். 3 அப்சர்வர் இருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர், இன்கம் டேக்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு ஜெனரல் அப்சர்வர் ஐஏஎஸ் வந்து இருக்காங்க. ஒரு போலீஸ் அப்சர்வர், போலீஸ் ஐபிஎஸ் வந்து வெளியே மாநிலம் வந்திருக்காங்க. 5 கம்பெனி பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் 2 ஏற்கனவே வந்திருக்கு, 3 வர வேண்டியிருக்கு. 5 எல்லாம் நம்ம கவுண்டிங்லேயே பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் தான். மேலும் திருச்சி இடைத்தேர்தல் முடிவு வெளியிடப்படும் தினமான அக்டோபர் 16ஆம் தேதி உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு இடைத்தேர்தல் முடிவை ஒத்திவைக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தியுள்ளதால் அதுகுறித்து தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு இன்று கடிதம் எழுத இருப்பதாகவும் பிரவீன்குமார் அப்போது குறிப்பிட்டார். நேபாள விமான விபத்தில் பலியான உடல்கள் திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. நேபாளத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் சுற்றுலா சென்ற திருச்சியைச் சேர்ந்த 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களின் உடல்கள் விமானம் மூலம் சென்னைக்கு எடுத்து வரப்பட்டு அங்கிருந்து திருச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதையடுத்து இறந்தவர்களின் உடல்கள் திருச்சி அண்ணா சிலை தேசிய பள்ளி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதில் தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் ஏ.ஆர். விஜயராஜன் மற்றும் உறவினர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று மாலை உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. ஆன்மீக பயணமாக தமிழக ஆளுநர் தனது குடும்பத்துடன் வேலூர் அருகே உள்ள தங்க கோவிலுக்கு வருகை தந்தார். அத்துடன் அந்த கோவிலின் நவராத்திரி விழாவையும் தொடங்கி வைத்தார். வேலூர் அடுத்த ஸ்ரீபுரத்தில் புகழ்பெற்ற தங்க கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு தமிழக ஆளுநர் ரோசையா ஆன்மீக பயணமாக குடும்பத்துடன் வந்திருந்தார். பின்னர் தங்க கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து அங்கு நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவினையும் தொடங்கி வைத்தார். தமிழக ஆளுநருக்கு கோவில் சார்பாக பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. முன்னாள் திமுக அமைச்சர் கே.பி.பி. சாமியை நேற்று ஒருநாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தப்பட்டது. முன்னாள் திமுக அமைச்சர் கே.பி.பி. சாமி கடந்த சனிக்கிழமையன்று கொலை வழக்கு ஒன்றில் கைதானார். இதையடுத்து அவரை புழல் சிறையில் அடைத்தனர். நேற்று போலீசார் மீண்டும் கே.பி.பி. சாமியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தின் அனுமதியை கேட்டனர். அதன்படி கே.பி.பி. சாமியை ஒருநாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி வழங்கினார். அதன் பின்னர் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் கே.பி.பி. சாமியிடம் விசாரணை நடத்தப்பட்டது.
ஊட்டியில் நடைபெற்ற அறுசுவை உணவு தயாரிக்கும் போட்டி. வெளிநாட்டு வகை உணவுகளை ருசித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். சுவர் கடிகாரம் கொடுத்து வாக்கு சேகரித்த சுயேட்சை வேட்பாளர் கைது. கொடைக்கானல் போலீசார் நடவடிக்கை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.